எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு காரசாரமான ஒரு வெஜிடபிள் குருமாங்க. சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குக்கர் வச்சுடுங்க, எண்ணெய் விட்டுடுங்க, கறி மசாலா சேர்த்துக்கங்க. 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதக்கி கொடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போட்டோம். அதுவும் நல்லா வதங்கி வரட்டுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி சேர்த்துக்கங்க. வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்துங்க. நான் கேரட், பீன்ஸு, முருங்கைக்காய், முள்ளங்கி, நூக்கல் சேர்த்து இந்த குருமா பண்ணி பாருங்களேன். அருமையாக இருக்குங்க. 2 தக்காளி பழம், உப்பு, மஞ்சப்பொடி சேர்த்துக்கங்க. 3 பச்சை மிளகாங்க. நல்லா வதக்கி விடுங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. வீட்டில் அரைச்சா கறி மசாலா வறுத்து பொடி பண்ணதுங்க, அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுடுங்க. காய்கறிங்க நல்லா வெந்து வரட்டுங்க. தேங்காய், சோம்பு, முந்திரி, பொட்டுக்கடலை, கசகசா எல்லாம் சேர்த்து அரைச்சி நம்ம இந்த குருமாவில் விட்டுடுவோம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொத்தமல்லி தழையை தூவி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட காய்கறிங்கள்லாம் இதுலேயே இருக்குது இல்லைங்களா, அதுவே நல்லா இருக்குங்க. இந்த குருமா நைட்டு டிஃபனுக்கும் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா இருக்குங்க. டிஃபனுக்கும் அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.